அட போ ப்ரோ, நீ பயங்கர போர் ப்ரோ, நீ பொய்யா பேசுற ப்ரோ. ப்ரோ வைக்கிறோம் ப்ரோ ஆப் உனக்கு. அது ஒரு பாட்டு படம் நடிப்பாராம், எல்லாம் முடிச்சுவாராம். 6 மாசத்துல எலெக்ஷன் வருதுன்னு தெரிஞ்சவொன்னா கட்சி ஆரம்பி படம் வந்த உடனே இந்த காதல் ஒரு படம் வந்தது, அதுல ஒரு இன்டர்வியூ நடக்கும் சினிமாக்கு. இந்த சைட் நடிக்கிறது நடிக்க மாட்டேங்க, வில்ல வேஷம் நடிக்க மாட்டேங்க, இந்த இந்த மாப்பிள வேஷம் நடிக்க மாட்டேங்க, இன்னும் நேர கதாநாயகன் தாங்க அப்படின்னு ஒருத்தன். அந்த மாதிரி ஒரு கட்சி ஆரம்பிச்ச உடனே கவுன்சிலரு எம்எல்ஏ இல்ல இல்ல இல்ல, எதிர்கட்சி தலைவர் ஐயோ வேணாம் வேணாம், நேர முதலமைச்சர் தானே இவரு. எப்படியே நேர முதலமைச்சரா இன்னைக்கு 2021 முதலமைச்சரா இருக்கிறார்ல திமுக தலைவர், கழக தலைவர் தளபதி. அவர் கலைஞருக்கு பிள்ளையா பிறந்தார், நேரா முதலமைச்சராகல. என் தலைவனுக்கு வயது 72, 50 ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில் உழைத்த ஒரே தலைவன் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அண்ணன் தளபதி. 38 முறை ஜெயிலுக்கு போன தலைவன். 75 இந்திரா காந்தியால் கைது செய்யப்பட்டு சென்னை மத்திய சிறைச்சாலையில 19 மாத காலம் ஜனநாயகத்தை காப்பதற்கு சிறைச்சாலையில வாடிய தலைவன். 50 வருஷம் பொது வாழ்க்கையில 38 வாட்டி ஜெயிலுக்கு போகிறார். அதுல ஒரே வாட்டி 19 மாசம் சென்ட்ரல் ஜெயிலு. அவர் பட்ட அடி, கஷ்டம், உத, ஜெயிலு இதெல்லாம் பார்த்துட்டு தாண்டா கலைஞர் பிள்ளையே 2021 முதலமைச்சர் ஆனாரு. ஒரு 4 பாட்டு ஆடு சார். நீ சினிமால நல்லா இருப்ப, இப்பயும் சொல்றேன், சினிமால நல்லா இருப்ப, நல்லா டான்ஸ் ஆடுவ. நீ காதலுக்கு மரியாதை படம் நடிக்கிற போது நான் லவ் பண்ணிட்டு இருந்த நேரம் நல்லா இருக்கும். பூவே உனக்காக படம் நடிச்ச நல்லா இருக்கும். நீ திரையில நல்லா இருப்ப, தரையில நல்லா இருக்க முடியாது. தரையில் திமுக மாத்திரம் தான் நன்றாக இருக்கும். யோசிக்க வேண்டாமா? எதுவுமே பண்ணல ஐயா. நீ இவ்வளவு பேருக்கு எனக்கு விஜய் பங்காளி தகராறா? பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுத்தோமா? நான் இந்த மேடையில் விஜயை பத்தி பேச வேண்டிய அவசியம் என்ன? இன்னைக்கு வாய்க்கிலேயே பேசுறாரு, ஆட்சி மாற்றம் வரும்னார், நான் தான் முதலமைச்சர் ஆவேன்றார், ஆட்சியை பிடிக்கின்றார். ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், இங்க இருக்கிற எல்லாருமே உதயசூர் ஓட்டு போட்டீங்கன்னா நம்ப மாட்டேன். சில பேர் போட்டிருக்கலாம், போட மறந்துருக்கலாம், வர தேர்தல் போட முடிவு பண்ணிருக்கலாம். இங்க இவ்வளவு பேர் இருக்கிறீங்கல்ல, உங்க மனசாட்சியை கை வைத்து சொல்லுங்கள். நான் பேசுவது தவறாக இருந்தால் தாராளமா யாரும் நின்று கேட்கலாம், தம்பி நீ தப்பா பேசுறேன்ட்டு. இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்கிற நடிகரை பார்த்து கேட்கிறேன். இன்னைக்கு கட்சி ஆரம்பித்து திமுகவை குறை சொல்லுகிற, இந்த ஆட்சியை குறை சொல்லுகிற அந்த நடிகரின் கட்சியில் இருக்கிற தோழன் யாராவது அவனை பார்த்து கேட்கிறேன். 2015 வெள்ளம் வீட்டில் தூங்கி கொடுத்த ஜெயலலிதா செம்பரப்பாக்கம் ஏரியை திறந்து விட்டார். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மூழ்கி போனது. 400 பேர் இறந்து போனார்கள். 3 நாள் கோடீஸ்வரன் இருந்து பிச்சைக்கார வரைக்கும் சோத்துக்கு கஷ்டப்பட்டான். ஒரு பால் பாக்கெட் கிடைக்காதா, ஒரு பெட் கிடைக்காதா, ஒருவேளை சோறு கிடைக்காதான்ட்டு வரிசையில் நின்னா கஷ்டப்பட்டா ரோட்ல பார்த்தோம். ஐயா நடிகர் விஜய் அவர்களே, 2015 நீங்க பீக்கில் இருந்த நேரம், உச்சத்தில் இருந்த நேரம், உங்களுக்கு சென்னையில மட்டுமே 10 கல்யாண மண்டபம் இருந்தது. 10 கல்யாண மண்டபம் இருந்தது. இன்னைக்கு மக்கள் மேல வந்து நான் ஆட்சி பிடிப்பேன்றீங்களே, 2015 வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 1 கிலோ அரிசி கொடுத்திருப்பீங்களா? ஒரு பிரெட் துண்டு கொடுத்திருப்பீங்களா? வீட்டை விட்டு வெளியே வந்தீங்களா? உங்க 10 கல்யாணம் தங்க வச்சு சோறு போட்டீங்களா? 2015 3 மாவட்டம் சென்னை மக்கள் தத்தளித்தார்கள், கண்ணீர் சிந்தினார்கள், கதறினார்கள். அப்ப நீங்க வீட்டை விட்டு வெளியே வரல. 2019 கொரோனா உச்சகட்டம். 1 2 இல்ல 20 மாத காலம் சென்னையில தமிழ்நாட்டில் லாக்டவுன். நமக்கு லாக்டவுன் என்னன்னு தெரியுமா? ஒரு நாள் பந்த பார்த்திருக்கோம். தலைவர்கள் செத்து போயிட்டா 3 நாள் கடை மூடி இருக்கும். நம்ம பார்த்த அதிகபட்சமான பந்து அந்த 3 நாள் தான். நமக்கு லாக்டவுன் என்னன்னு தெரியாது. நைட்டு 12 மணிக்கு லாக்டவுன், மறுநாள் திறப்பான், அடுத்த வாரம் திறப்பான், அடுத்த மாசம் திறப்பான்னா 20 மாத காலம் லாக்டவுன். கடை திறக்கல, வேலை இல்ல. கொத்தனார், சித்தாலு, கார் ஓட்டுறவன், பெயிண்ட் அடிக்கிறவன், குட்டியான ஓட்டுறவன், பூ விக்கிறவங்க, காய்கறி விக்கிறவங்க, வீட்டு வேலை என்ன பண்றதுன்னே தெரியல. 20 மாத காலம். ஐயா இன்னைக்கு அறிக்கை விடுறீங்க, நடிகர் கட்சி ஆரம்பிச்சு அந்த நடிகரை பார்த்து கேட்கிற 2019 20 மாதம் தமிழ்நாட்டில் லாக்டவுன். யாருக்காவது 1 கிலோ அரிசி கொடுத்திருப்பீங்களா? பெருமை அடிச்சுக்கிறீங்க. நான் 200 கோடி ரூபாய் தொழிலை விட்டுட்டு அரசியல் வந்திருக்கிறேன். எவன் கூப்பிட்டா உன்ன? கூப்பிட்டா நீங்க கூப்பிட்டு ஆற்காடு சார் போய் 6 வாட்டி அடிக்கிறேன். 2019 கொரோனா உச்சத்துல இருந்தது, யாருக்கும் ஒரு உதவி பண்ணல. 2021 மீண்டும் வெள்ளம், யாருக்கும் ஒரு உதவி பண்ணல. 2015 செல்லம் சென்னை தத்தளித்தது, வீட்டை விட்டு வெளியே வர மாட்டீங்க. 2019 கொரோனா 20 மாசம் லாக்டவுன், ஒருத்தருக்கு உதவி பண்ண மாட்டீங்க. 2021 வெள்ளம், வீட்டை விட்டு என்னன்னு கூட கேட்கல. ஆனா இப்ப வந்து நாங்க வந்து ஆட்சியை பிடிப்போம், தமிழ்நாட்டை மீட் போனா தமிழ்நாட்டு மக்கள் கேனையா? தமிழ்நாட்டு மக்கள் காதுல பூ சுத்திட்டு இருக்காங்களா? சினிமா நடிக்கிற யார் வந்து சரி நான் என்ன கேக்குறேன், சினிமா நடிக்கிற எல்லாமே முதலமைச்சர் ஆயிட முடியுமா? குறிப்பா நான் பெரம்பூர்ல பேசுறேன். பெரம்பூர் வரலாறு எடுத்துப்பார். தமிழ்நாடு சட்டமன்ற வரலாற்றில் பெரம்பூர் 11 தேர்தல் நடந்திருந்தால் அதுல 9 தேர்தலில் பெரம்பூரில் திமுக வெற்றி பெற்றிருக்கும். பெரம்பூர் சாதாரண ஊர் இல்ல, ஆனாரப்பட்ட எம்ஜிஆருக்கு அல்வா கொடுத்த ஊரு. எம்ஜிஆருக்கு அல்வா கொடுத்த ஊரு. பருதியில ஜெயிச்ச ஊர் எம்ஜிஆர் பீரியட்ல. கரெக்டான 84 சத்தியவாணி முத்து தோக்கடிச்சோம். கரெக்டா? எம்ஜிஆருக்கு அல்வா கொடுத்த ஊரு. நீ வந்து ஐயா யோசிக்க வேணாவா? போன மாசம் சென்னையில புயல் வரும்னா
ஆனா அந்த புயல் சென்னைக்கு வரல, பாண்டிச்சேரிக்கு போயிடுச்சு. ஆனா அந்த புயலுக்கு ரொம்ப திமிரு. பாண்டிச்சேரியில போய் 2 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு போச்சு. 2 நாள் பாண்டிச்சேரியில போய் ரெஸ்ட் எடுத்துட்டு போச்சு. சென்னையில புயல் வரனா பாண்டிச்சேரியில புயல் ரெஸ்ட் எடுக்குது. கடலூர்ல மழை பெய்யுது. திருவண்ணாமலையில மலை மேல இந்த கோயில்ல அந்த பெரிய பாறங்கள் ஒரு ஊட்டு மேல விழுந்து 5 குழந்தைங்க செத்து போச்சு. ஒரே நாள் நைட்ல 50 சென்டிமீட்டர் மழை. கடலூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி நாசமாயிடுச்சு. பெரியவர்களே, தாய்மார்களே, 40 பேர் இறந்து போனார்கள். 1.5 லட்சம் ஏக்கர் விவசாயம் அழிந்து போனது. 5000 கால்நடைகள் பலியானது. அதை விட கொடுமை, திருவண்ணாமலை மலை மேல இருந்த அந்த பாறை உருண்டு விழுந்து ஒரு வீட்டு மேல விழுந்துச்சு, குழந்தைங்க செத்து போச்சு. தமிழ்நாட்டு முதலமைச்சர் 6 மாவட்டத்துக்கு போனார். தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் 6 நாள் அங்கேயே தங்கி இருந்தார். மீட்பு பணியை முடக்கி விட்டார். ஐயா, டைலாக் பேசுறீங்களே, நடிகர் விஜய் அவர்களே, கட்சி ஆரம்பிச்சீங்களே, கடலூர் போனீங்களா? விழுப்புரம் போனீங்களா? நீ விழுப்புரம் போவனா, கடலூர் போவனா? ஏன் உங்க கார் தேர்தல படாதா? உங்க கார் டயர் மழை தண்ணில வராதா? நீ எங்கேயுமே போவேனாயா? அந்த பாறை உந்து 7 குழந்தைங்க நசுங்கி செத்து போச்சியா திருவண்ணாமலையில. அங்க போயிருக்கலாம்ல. நடிகையின் கல்யாணத்துக்கு தனி பிளைட்ல கோவாக்கு போக தெரிஞ்ச உனக்கு திருவண்ணாமலை போக தெரியலையே. பிளைட் நடிகையின் கல்யாணத்துக்கு போற விழுப்புரத்துக்கு போக தெரியலையே. பெரியவர்களே, தாய்மார்களே, நடிகையின் கல்யாணத்துக்கு கோவாக்கு போனால் அது நடிகர் விஜய். பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து 18 மணி நேரம் அங்கேயே உட்கார்ந்திருந்தால் அது உதயநிதி ஸ்டாலின் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. யாரை ஏமாத்துறீங்க? சினிமால எல்லாம் ஜெயிச்சிட முடியுமா? தமிழ்நாட்டில் யாரையா கட்சி ஆரம்பிச்சா தெரியுமா? ஐயா சிவாஜி கணேசன். அவரை விட பெரிய நடிகர் உண்டா? லவ்வுக்கு ஒரு படம் பார்க்கணும்னா பாலும் பழமும், அண்ணன் தங்கச்சிக்கு படம் பார்க்கணும்னா அது பாசமலர். இன்னைக்கு பாசமலருக்கு ஒரு படம் உண்டா? அந்த சிவாஜி கணேசன் கட்சி ஆரம்பிச்சாரு. இந்திரா காந்திக்கு ஃப்ரெண்டு, காமராஜருடைய சித்தியன், கலைஞருடைய ஃப்ரெண்டு, எம்ஜிஆருடைய ஃப்ரெண்டு. அவரமா நடிக்கவே சொல்ல முடியாதுன்னு சொன்னாங்க. அந்த சிவாஜி ஒரு எம்எல்ஏ ஜெயிக்க முடியல. எப்படி? அந்த சிவாஜி கணேசன் ஐயா ஒரு எம்எல்ஏ ஜெயிக்க முடியல. நடிகர் பாக்கியராஜ் கட்சி ஆரம்பிச்சாரு. எந்த பாக்கியராஜ் தெரியுமா? எம்ஜிஆர் என்னுடைய கலை உலக வாரிசுன்னு பாக்கியராஜ் சொன்னாரு. எந்த பாக்கியராஜ் தெரியுமா? முந்தானி முச்சு படத்துல முருங்கைக்கீரையும் முருங்காவும் ஃபேமஸ் ஆகினாரு. அந்த பாக்கியராஜ் கட்சி ஆரம்பிச்சாரு. 3 மாசம் தாங்கல, கம்பெனியை மூட்டு போயிட்டாரு. டி ராஜேந்தர் கட்சி ஆரம்பிச்சாரு, தாங்கல. நடிகர் கார்த்திக் கட்சி ஆரம்பிச்சாரு, செல்ஃப் எடுக்கல. திமுக வெளியே போன லட்சிய நடிகர் எஸ்எஸ்ஆர் கட்சி ஆரம்பிச்சாரு, 1 வருஷத்துல கம்பெனியை மூடிட்டாரு. சரத்குமார் கட்சி ஆரம்பிச்சு நைட் 2 மணிக்கு பொண்டாட்டி எழுப்பி கேட்டு காலை 8 மணிக்கு பிஜேபியில சென்றாரு. அது செல்ஃப் எடுக்கல. நம்ம ஐயா விஜயகாந்த் 25 வருஷம் நற்பணி மன்றம் வச்சு தான் சொந்த பணத்துல எல்லாம் செலவு பண்ணி கட்சி ஆரம்பிச்சார். எம்எல்ஏ ஆனா, எதிர்கட்சி தலைவர் ஆனார். 3வது எலெக்ஷன் தாங்கலையே. என்ன கணக்கு இது? நீங்க நடிகரான மக்கள் கொடுத்துருவாங்களா? மக்கள் ஆதரிப்பாங்களா? இல்ல. உடனே எல்லாம் கேட்கலாம், எம்ஜிஆர் ஆரம்பிக்கலையா? எம்ஜிஆர் வரல, பைத்தியக்காரா. எம்ஜிஆர் சினிமால இருந்து கட்சிக்கு வரலடா. திமுகவில் 25 வருஷம் உழைத்த தலைவர் எம்ஜிஆர். எம்ஜிஆர் திமுக வளர்த்தார், திமுக எம்ஜிஆர் வளர்த்தது. எம்ஜிஆர் திமுக எம்எல்ஏ இருந்தார், திருத்தேம்புக்குள் தலைவராக இருந்தார், தலைமைநிலை செயலாளராக இருந்தார், திமுகவின் பொருளாளராக இருந்தார். 25 வருஷம் இந்த கொடியை தூக்கி பிடிச்சவர் எம்ஜிஆர். முரசொலி பத்திரிகையை சினிமால காட்டினவர், உதயசூரியன் சின்னத்தை படத்துல காட்டினவர். அன்னைக்கு அரசியல் சூழ்நிலை டெல்லி மிரட்டியது, தனியா போய் கட்சி ஆரம்பிச்சார். நீ எம்ஜிஆர் ஆட முடியுமா? நீ எல்லாம் எம்ஜிஆரா? இது ஏன் தெரியுமா சொல்றேன்? ஒரு அசாதாரண சூழ்நிலை. பெரியவர்களே, தாய்மகளே, 4 வருஷம் இன்னொன்னு சொல்லிட்டு போறேன், எல்லாம் தாய்மார் தான் இருக்கீங்க. இந்த 4 வருஷத்துல கலைஞர் சந்திக்காத நெருக்கடியை, எம்ஜிஆர் சந்திக்காத நெருக்கடியை, ஜெயலலிதா சந்திக்காத நெருக்கடியை நம்முடைய முதலமைச்சர் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். என்ன நெருக்கடி தெரியுமா? டெல்லியில் ஒரு பிரதமர் இருக்கிறார். நம்மளை வஞ்சிப்பதில், பழி வாங்குவதில், தலையிலே கொட்டுவதில், ஏமாத்துவதில், கழுத்தறுப்பதில் முன்னிலையில் இருக்கிறார். எப்படியெல்லாம் தமிழ்நாட்டை புறக்கணிக்க முடியுமோ? கடந்த 3 மாத காலமா இன்னும் 1 மாசமா ஒரு ஹாட் சப்ஜெக்ட் தமிழ்நாட்டு என்ன தெரியுமா? இந்தி படி, மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள், நாங்க சொல்ற இடத்துல கையெழுத்து போடு, அப்பதான் பணம் தருவோம். என்ன பணம் தரணும்? என்ன சண்டை தளபதிக்கும் மோடிக்கும்? ஏன் 1 மாசமா ஒரே பதட்டமா இருக்கு? எந்த டிவி திருப்பினாலும், எந்த சேனல் வச்சாலும், எந்த யூடியூப்ல, எந்த பேஸ்புக்ல, எந்த ட்விட்டர்ல, எந்த இன்ஸ்டாலையும் ஒன்னு ஓடிட்டு இருக்கு. மோடியா ஸ்டாலினா, மோடியா ஸ்டாலினா, இந்தியா தமிழா, படிக்கணுமா படிக்கூடாதா? மும்மொழி கொள்கை, மும்மொழி கொள்கைன்றான். நம்ம வீட்டாக்காக்கலாம் மும்மொழி கொள்கைனா என்னன்னே தெரியாது. நாளைக்கு காலைல சாம்பார் வைக்கிறதா, சட்னி வைக்கிறதா, வேலைக்கு போனோம், வீட்டுல போய் தோசை சுட்டு கொடுக்கறதா நமக்கு அந்த கவலை. என்னதான் மும்மொழி கொள்கை? என்ன சண்டை நடக்குது? ஏன் மாத்தி மாத்தி பேசி நிற்கிறாங்க? ஏதோ பணம் தர மாட்டேன், பணம் தர மாட்டேன் மோடி சொல்றாரு. என்ன பணம்? தமிழ்நாட்டில் 2 லட்சம் டீச்சர் இருக்காங்க. அவங்க புரியுற மாதிரி சொல்றேன். 2 லட்சம் டீச்சர் இருக்காங்க. அவங்க டீச்சருடைய பேர் வந்து தமிழ் கவர்மெண்ட் ஸ்கூல்ல, கிராம ஸ்கூல்ல எல்லாம் பாடம் நடத்துறவங்க. அவங்க டெம்பரவரி தொகுப்பு ஊதியத்துல வேலை செய்யறவங்க. அவங்களுக்கு சம்பளம் எவ்வளவுனா 15,000 ரூபாய். அதுல 8,000 ரூபாய் நம்ம கொடுப்போம், 7,000 ரூபாய் டெல்லி சர்க்கார் தரணும். 15,000 ரூபாய். 7 மாசமா டெல்லியில இருந்து பணம் வரல, சம்பளம் கொடுக்கல. பணம் கூடியா, சம்பளம் கொடுக்கறியா? என்னடா முதலமைச்சர் டெல்லி போய் கேட்கிறார், கல்வி அமைச்சர் டெல்லிக்கு போறா, திமுக பார்லிமெண்ட் குழு டெல்லிக்கு போகுது, பிரதமரை பார்க்கிற வலியுறுத்துறோம் இல்ல. 7 மாசமா டெல்லியில சம்பளம் தரல. நம்ம சம்பளம் தராம இருந்தா இங்க வாதியார் வேலைக்கு வருவாரா? டீச்சர் அம்மா வேலைக்கு வருமா?
6 மாசம் வேலைக்கு வர நம்ம வீட்டு பிள்ளைங்க நிலைமை ஏன்டா பணம் தர மாட்டேன்னா டெல்லியில அதிகாரத்தில் உட்கார்ந்து இருக்கிற ஒன்றிய தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி திமுரோடு சொல்கிறார், ஆர்வத்தோடு சொல்கிறார். என்ன தெரியுமா? இந்தி படிக்கிறேன்னு சொல்லு, மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிறேன்னு சொல்லு, கையெழுத்து போடு, நான் உனக்கு 2000 கோடி தரேன். என்னயா அநியாயம் இது? இந்தி படிக்கிறேன்னு சொல்லணுமா, கையெழுத்து போடணுமா, ஒத்துக்கணுமா, மும்மொழி கொள்கையை ஏத்துக்கணுமா? அப்பதான் 2000 கோடி ரூபாய் மத்திய சர்க்கார் விடுவிக்குமா? நாங்க என்ன கேட்கிறோம்? மோடி உங்க அப்பா விட்டு பணத்தையா கேட்டோம்? ஒன்றிய அமைச்சர் அப்பா விட்டு பணத்தையா கேட்டோம்? நம்ம கேட்டு நம்ம கட்டுற வரி பணத்தை 7 மாசமா பணம் கொடுக்கல. தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ன பண்ணார் தெரியுமா? 7 மாசமா பணம் கொடுக்கல, இங்க வாத்தியாருக்கு சம்பளம் தராம இல்ல. நீ கொடுத்தாலும் கொடுக்கலாலும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னார், கையெழுத்து போட்டாதான் 2000 கோடி ரூபாய் தருவேன்னு சொன்னா, இந்தி படிச்சாதான் 2000 கோடி ரூபாய் தருவேன்னு சொன்னா, மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் 2000 ரூபாய் தருவேன்னா தமிழ்நாட்டு முதலமைச்சர் கலைஞரின் புதல்வன் நெஞ்ச நிமிர்த்தி சொன்னார். 2000 கோடி அல்ல 10,000 கோடி கொடுத்தாலும் நான் இந்தியை படிக்க விட மாட்டேன்னு சொன்ன ஆண்மை உள்ள முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சர். தரலாம நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப சம்பளம் டெல்லி தர வேண்டிய சம்பளத்தையும் சேர்த்து 7 மாத காலமாக தமிழ்நாட்டு ஆசிரியர் பெருமக்களுக்கு சம்பளம் கொடுக்கிற தமிழ்நாட்டின் தன்னறிகளா முதலமைச்சர், தமிழ்நாட்டு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் யோசித்து பார்க்க வேண்டும். என்ன திமிரு? இந்தி படிக்கணுமா? நம்ம இந்தி வேணாம்னு சொல்றோமா? இந்தி எதிர்க்கிறோமா? யாருக்கு இந்தி தேவையோ படிச்சுக்கோ, யாருக்கு தேவையோ படிச்சுக்கோ, யாருக்கு அவசியமோ படிச்சுக்கோ, யாருக்கு பிடிச்சிருக்கோ படிச்சுக்கோ, ஆனா படிச்சுதான் ஆகணும்னு உத்தரவு போட